அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். இன்னைக்கு ஒரு சின்ன கதை. ஏற்கனவே சொன்ன கதை தான். எல்லாரும் நம்ம முன்னோர்கள் என்னன்னா, ஓடியிட்ட பிச்சையும் மனமுவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வந்து நம்மை காக்கும் சொல்றாங்க. ஆடு, அம்பு, சேனை, காரு, பங்களா, பதவி, பணம், பேரு, புகழ் எது இருந்தாலும் புண்ணியம் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, வள்ளல் பெருமானார் சொன்னது போல, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். என்ன சொல்றாரு? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். எது பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது. வாசி பண்ணாலும் சரி, யோகம் பண்ணாலும் சரி, 1000 கோடி வாசி செஞ்சாலும் சரி, உனக்கு தர்மத்தின் பலன் கிடைக்காது. அவ்வளோ ஏங்க, கர்ணனை மிஞ்சிய தானவான பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவர் ஏன் கொல்லப்பட்டார்? பொண்ணாதான் கொடுத்தாரே தவிர அன்னதானம் செய்யல. அன்னதானம் செய்தா கடன் தொல்லை விலகும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அன்னதானம் செய்தால் கடன் தொல்லை விலகும், பீடைகள் ஒழியும். நம்மளை பிடித்த பீடைகள் ஒழியும், கெட்ட சகுனங்கள் நடக்காது, நம் வீட்டில் நிம்மதி இருக்கும், நமக்கு தற்செயலான விபத்து நேராது, எதிராளிகளால் ஏற்படும் கண்திருஷ்டி கோளாறுகள் பலிக்காது, செய்வினை பலிக்காது, தொடர்ந்து வரும் கர்ம வினைகள் நம்மை வாட்டாது. அடுக்கிக்கினே போலாம். தானத்தின் பலன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், தானமா தர்மமா? தர்மம் என்பது நாம் செய்யும் ஒரு காரியம், அந்த காரியத்தால் ஒருவர் பலன் பெற்றால் அதற்கு பேர் தர்மம். நாம் செய்யும் செயலால் ஒருவர் வருத்தப்பட்டால், துன்பப்பட்டால் அதற்கு பேர் அதர்மம். தானம் என்பது நம்மால் முடிந்ததை பிறருக்கு சமயம் பார்த்து செய்வது. இப்போ நம்ம இப்போ பேசுறோம் இல்லையா, நான் இந்த அடியார் இப்போ என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா, கோடைகாலம் கேப்பக்கூழு, கம்பங்கூழு, களி, தினம்தோறும் 1000 சாதுகளுக்கு கேப்பக்கூழு, கம்பங்கூழு, களி, மாங்காய் தொக்கு, சுண்டக்காய் வத்தல், மோர் மிளகா, இது போல் தயிர் கலக்குறோம். 20-25 லிட்டர் தயிர் கலக்குறோம். தினந்தோறும் 40 கிலோ, 20 கிலோ கேழ்வரகு, 20 கிலோ கம்பு, அது இல்லாமல் பச்சரிசி நொய், அது இல்லாமல் அரிசி, இவ்வளவும் போட்டு கூழ் இன்னைக்கு காய்ச்சினா நாளைக்கு புளிக்கும், நாளன்னைக்கு தான் கூழ் கொண்டு போய் கொடுக்க முடியும். அதில் ஒரு 10 கிலோ வெங்காயம் போடுறோம், 20 லிட்டர் தயிர் ஊற்றுறோம். இதெல்லாம் கலந்து இந்து உப்பு போட்டு கரைச்சி ஒரு 10 ட்ரம்மில், ஸ்ட்ரீட் ட்ரம்மில் போட்டு இதை கொண்டு போய் தினந்தோறும் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு தானமாக செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை நான் பகிர்வது எதற்காக என்றால், நம்மால் முடிந்ததை செய்வோம் இயலாதவர்களுக்கு. யார் இயலாதவர்கள்? எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனிடம் சரணாகதியான அன்பர்கள், அடியார்கள் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமர்ந்திருக்கும் சாதுக்கள். ஏன் அப்படி? என்னவோ காரணம். அது அவங்க கர்மா. யார் கர்மா? அது அவங்க கர்மா. அதுல நம்ம கையை வைக்கவும் கூடாது, அதை அலசி ஆராயவும் கூடாது. நம்ம இந்த தர்ம தான காரியங்கள்ல, தர்மம்னா நல்வழி, நல் செயல், தர்மம். இந்த தர்ம நெறியில் நடக்கும் தான காரியங்களுக்கு நீங்களும் பங்கு பெற்று புண்ணியம் பெறவே அழைக்கிறேன். என்ன முதலே சொன்ன மாதிரி, நீ உவந்து செய்த தர்மமும் தானமும் மனம் ஒத்து போய்
மனதார செய்யறதுக்கு பேர் தான் தானம். கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, மனதார செய்யணும். ஓடி இட்ட பிச்சையும் இது உங்களை கண்டிப்பா காப்பாற்றும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு அடியார். நான் காலையில கடைகளுக்கெல்லாம் போயிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது போல டெய்லி திருவோடு ஏந்தி போய் கடை கடையாக வாங்கிட்டு வருவோம். ஒரு பக்கம் பண தேவை இருக்கு இல்லையா, கேழ்வரகு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. 50 ரூபாக்குள்ளே இருக்குது, அது அரைக்க 9 ரூபா ஆகுது ஒரு ஒரு கிலோவுக்கு. ஸோ 60 ரூபா ஒரு கிலோ. ஒரு நாளைக்கு 20 கிலோ கேழ்வரகு, ஒரு நாளைக்கு 20 கிலோ நொய், பச்சரிசி நொய். இப்போ தான் அரிசி விலைலாம் ஏறிட்டுது, உங்களுக்கே தெரியும். இவ்வளவும் சேர்த்து அதை காய்ச்சி அதுக்கு வெங்காயம் போட்டு அதுக்கு தயிர் ஊற்றி இந்த கோடை காலத்தில் அவர்களுக்கு குளிர்ச்சியாக, முதல்ல நம்ம கொடுக்குற பொருள் இன்னொருத்தருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதான் தக்க சமயத்தில் செய்கிற உதவி மிகப்பெரியது. இப்போ இந்த கோடை காலத்தில் பூமி சூடாக இருக்கும்போது குளிர்ச்சியாக கொடுக்கணும். பூமி குளிர்ச்சியாக இருக்கும்போது முடவாட்டுக்கால் சூப்பு, முடவாட்டுக்கால் தைலம் அதெல்லாம் தானமாக கொடுக்கணும். இப்போ மாலையில் பார்த்தீங்கன்னா சூப்பும் எடுத்துன்னு போகிறோம், தயிர் சாதம், வெறும் தயிர் சாதம் இல்லை, தயிர் சாதத்தில் மாதுளம் கொட்டைகள், கடலை பருப்பு, வேர்கடலை பருப்பு, திராட்சை, கேரட்டு, மாங்காய், காரா பூந்தி இதெல்லாம் போட்டு தயிர் சாதம் மாலையில். இதுபோல் சரியான உணவு தரணும். எப்படி தரணும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா வெயிலே கிடக்குறாங்க, ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது போல தேவையறிஞ்சு செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன். உங்களால் முடியும். இந்த காணொலியை பார்க்குற ஒரு நபரும் மனமும் வந்து ஒரு 10 ரூபா கூட போடலாம் அன்னதானத்துக்கு, உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நாங்கள் தவறாமல் அதை காலையில் யோகா, காலையில் தியானம், அதுக்கப்புறம் யாகம், அதுக்குள்ளேயே கூழ் எடுத்துன்னு ஒரு டீம் போயிடும், ஒரு டீம் யாசகம் வாங்க போவோம், ஒரு டீம் யாகம் பண்ணோம், மறுபடியும் மத்தியானத்துக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு சாப்பாடு, அது போயிட்டு வந்த பிறகு சாயந்தரம் இந்த மாதிரி காணொலிகள்லாம் போடுறது, அதன் பிறகு நைட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு சாதுக்கள் படுப்பாங்க. இதுபோல் தினந்தோறும் நடக்கிறது. யாகம், பூஜை, ஆர்த்தி, ஆராதனை, அர்ச்சனை, இதுபோல் இதெல்லாம் நடக்கிறது இங்கே அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலை. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் வேண்டிய எல்லாம் கிடைக்கணும். அன்பே சிவம்.